எங்கள் வீட்டில் நான் செய்கிற இந்த சிக்கன் பிரியாணிக்கு எல்லாருமே அடிக்ட்டுங்க. சித்தப்பா 1 கிலோ பாஸ்மதி அரிசி 1 கிலோ சிக்கன் வாங்கி வந்து கொடுத்து பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாரு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பிரியாணி பாத்திரத்தில் 1 கிலோ சிக்கன், 6 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகா, பட்டை லவங்கம் ஏலக்காய், 5 தக்காளி பழம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கெட்டியான தயிர், 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் 200 ml எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. சிக்கன்லேருந்து விட்டு வர தண்ணியிலே சிக்கன் செம்ம சாஃப்டாக வெந்து வந்துடும். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 80% வேக வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை மேலாப்பில் கொட்டிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கலரும் சேர்த்துக்கலாம். நான் கலர் சேர்த்துட்டு மற்றும் ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு 20 நிமிஷம் தம் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உதிரியான டெக்ஸ்டரில் செம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான டெக்ஸ்டரில் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.